ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அதிர்ஷ்டமாக இருக்க போகுதாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேத நாட்காட்டியின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் ஒரு சுழற்சியை முடித்து மீண்டும் மேஷ ராசிக்குள் நுழைய உள்ளார். இப்படி சூரியனின் ஒவ்வொரு சுழற்சி முடியும் போது புதிய தமிழ் ஆண்டுகள் பிறக்கின்றன. அந்த வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி மேஷ ராசிக்குள் சூரியன் நுழையும் போது பராபவ தமிழ் ஆண்டு பிறக்கிறது. பொதுவாக புத்தாண்டு என்பது புதிய தொடக்கங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த புதிய தமிழாண்டில் சனி, குரு, ராகு, கேது போன்ற முக்கிய கிரகங்கள் தங்களின் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் எப்படி தாக்கம் தெரியுமோ அதே போல 27 நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஆழமான தாக்கம் தெரியும். அதுவும் இந்த பராபவ புத்தாண்டில் கிரகங்களின் நிலைகளால் சில நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. குறிப்பாக நிதி நிலை, தொழிலில் முன்னேற்றம், முதலீடுகளில் லாபம் போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது தமிழ் புத்தாண்டில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறப்போகும் நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். முதலில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் குரு பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கப் போகிறது. இதனால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை காண்பார்கள். முக்கியமாக தொழிலில் சந்தித்து வந்த தடைகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. நிதி ரீதியாக எதிர்பாராத பணவரவால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். முதலீடுகளில் இருந்து வந்த எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். இன்னும் சிறப்பான பலனை பெற வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து குரு பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி மனதார வழிபாடு செய்தால் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் சுக்கிரன் உச்சநிலையை அடைவதால் வாழ்வில் பெரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தள்ளி போன வீடு, வாகனம் வாங்கும் கனவு இந்த புத்தாண்டில் நிறைவேறப் போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பையும் பெறுவார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்னும் சிறப்பான பலனை பெற இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் போட்டு மல்லிகை, வெள்ளை, தாமரை போன்ற மலர்களை வாங்கி படைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருகிற தமிழ் புத்தாண்டு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏனெனில் சனி பகவான் சாதகமான நிலையில் இருப்பதால் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னும் சிறப்பான பலனை பெற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அன்னதானம் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்யுங்கள். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையால் பெரிய அளவில் வளர்ச்சியை காண்பீர்கள். நீண்ட காலமாக போராடி வந்த அரசு தொடர்பான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். அரசு தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நிதி ரீதியாக பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலையான வருமானம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். பரம்பரை சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதோடு ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வதன் மூலம் ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் செய்வது சகல நன்மைகளை தரும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு எதிர்பாராத நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த ஆண்டில் கேது பகவானின் அருள் கிடைப்பதால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நிதி நிலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தீராத கடன்கள் அனைத்தும் இந்த ஆண்டில் தீரும். பல வழிகளில் இருந்து புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். சேமிப்பும் உயரும்.
பல வழிகளில் இருந்து நிறைய கோவில்களுக்கு பயணம் செய்வீர்கள். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் இருந்து சண்டைகள் முடிவுக்கு வரும். சுப காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். இது மன நிறைவை தரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க செவ்வாய்க்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களில் கோதுமை பொருட்களை கேதுவிற்கு படைத்து வழிபாடு செய்யுங்கள். அதோடு விநாயகருக்குமே அருகம்புல்லை வழங்கி வழிபாடு செய்வதன் மூலம் வளமான வாழ்க்கையை வாழலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.